நைட்டு வந்து அந்த 30 நைட்டு தான் வாங்கினா காலைல தந்துடுறா பாய் நைட்டு வாங்கின 30 பாடாங்க அது காலையில பாய் போய் வந்து பேசுற பாய் பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன் வாழ்க. வைசுதா பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன் வாழ்க. யமதர்மன் வாழ்க. நீ வாழ்க வாழ்க. என்ன வரும்போதே வாழ்க வாழ்க பசப்பாடிட்டு வர என்ன பூலோகத்தில் ஒரு அதிசயத்து கண்டு பூலோகத்தில் அப்படிப்பட்ட அதிசயம் தேவலோகத்தை விடுத்து பூலோகம் வழியாக வருகின்ற சமயத்திலே ஒரு பெண்மணியாகப்பட்டவர் தன்னை தாலி கட்டி கொண்ட கணவன் இறக்க வேண்டும். கணவன் இறக்க வேண்டுமா? அவனுக்கு என்று ஒரு கள்ளக்காதல் இருக்கிறான். அந்த கள்ளக்காதலன் நல்லவனாக இருக்க வேண்டும். பாவி பூலோகத்தில் உன்னை வைக்க பூஜை செய்து கொண்டு அப்படியா? அங்கு சென்றால் எனக்கு வழி கிடைக்கும். சரி பாப்பா அந்த பெண்ணை பெண்ணே, உன் கணவன் 100 ஆண்டு காலம் நிறுத்த வாழ வேண்டும். உனது கள்ளக்காதல் அடியோ விடும். உனது கணவன் நிலைத்து 10 ஆண்டு காலம் வாழ வேண்டும். கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நிலைத்து வாழ வேண்டும். அப்படியா? தாலி கட்டி கொண்ட கணவன் 100 ஆண்டு வாழ வேண்டும். நிலைத்து வாழ வேண்டும். கள்ளக்காதலை கள்ளக்காதலடா சுவாமி, இந்த கணவரை இறந்து கிடக்கின்றார். எதை வைத்து என்னை 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்கிறேன். நாராயண இவரை காப்பாற்றணும் நல்ல நேரத்தில் வந்துட்டு இந்த நாடகமே என்னுடைய லீலைதான். நான் ஒரு ஆள் இல்லை என்றால் இந்த நாடகமே நடக்காது. நாரதனுடைய கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க. உங்களோட வயசுக்கிறேன். என் ஐயா கூட ஏமாத்து தோ வாங்கி தரேன் டீ கூட வாங்கி தரேன். என்ன இக்கட்டான சொல்லி மாட்டிப்பேன். நீ என்ன கிட்ட மாட்ட? ஒரு பெண்ணை பார்த்தாயா? அந்த கள்ளக்காதலுடைய அழி சொன்னியா? கள்ளக்காதல உயிரோட வாழ வச்சா? நீ சொன்ன மாதிரியே சொன்னேன். கணவன் இருந்து கிடக்குறான். அவ கட்டி தாலி கட்டிய கணவன் இங்க இருந்து கிடக்குறான். ஆமா, அவ வார்த்தை உன்னோட வரவாங்களா? கணவன் இறக்க வேண்டும். அட பாவிங்க, கள்ளக்காதல் உயிரோடு வாழ வேண்டும். உயிரை எடுக்கிற உரிமை தான் இருக்கிறானே. கள்ளக்காதலுமே கிடையாது. நல்ல காதல் கணவனே சாமி சிவமணி உயிர் கட்ட கிடையாது. மும்மூர்த்தி தேவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். எல்லாரும் கட்டி முடியும். உயிரான கப்பல் ஏறப்போகுது. அன்று சித்ராகுப்தன் பேச்சு கேட்டு தவமணி என்ற பெயருக்கு சிவமணியின் உயிரை பிடித்து பஞ்சாட்சர பெட்டியிலே அவன் உயிரை பதித்து வைக்கிறேன். இதெல்லாம் தெரியும் உனக்கு. ஏனென்றால் முக்கால உணர்ந்தவன் நீ. திருலோக சஞ்சாரி. மும்மூர்த்தி தேவர்களும் வருகின்றார்கள். ஈசா நாராயணா யமதேவா பாரு யமன் செய்த நீதியை பாரு. வாழ்க வாழ்க யமதேவா. ஐயனே எந்த நேரத்தில் எதை கேட்கிறீங்க? வந்து சிக்கிக் கொண்டாய். விதி வலியதப்பா. அனைத்தும் ஒன்று சொல்லுவாங்க. விதி யாரை விட்டது என்று கூறுவார்கள். ஆனால் விதியையும் மதியாய் வெல்லலாம் என்று இந்த பெண்மணி நினைத்து விட்டார். நாராயணன் அறிந்ததே அறியாதது, தெரிந்ததே தெரியாதது, புரிந்தது புரியாது, அனைத்தும் உணர்த்து காக்கின்ற கடவுள். எல்லாவற்றையும் படைக்கின்ற பொருளுக்கு படி அளக்க கற்கார். தலையத்தை நிந்திக்கக்கூடியவர் இவர். படைக்கின்றவர் மூவரையும் அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆனால் உயிரை எடுத்தவன் நீ அல்லவோ? தவறாக நீ எடுத்ததால் பஞ்சாட்சர தாய்வுக்குள் வைத்திருக்க அந்த உயிரை
மகனே, படைக்கும் தொழில் உன்னுடையது. இவனுக்கு பிறந்த நாள் நட்சத்திரம் குறித்து எழுதியது நீ. வண்டியிலே எழுதி மயிரால் மறைத்தவன் நீ. இவனுடைய ஆயுட்காலம் எத்தனை? இவனுடைய ஆயுட்காலம் எத்தனை? 100 ஆண்டு காலம். 25 ஆண்டு காலம். இவனுடைய 25 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இந்த பெண்ணுடைய ஆயுட்காலம் எத்தனை? 100 ஆண்டு காலம் இருக்கிறது அல்லவா? ஆகையால் இந்த பெண்ணின் ஆயுட்காலத்தை சரிபாதியாக பிரித்து சரிபாதியாக பகிர்ந்து இவனுக்கு 50 ஆண்டு காலமும் இந்த பெண்ணிற்கு 50 ஆண்டு காலம் பகிர்ந்து எழுது, மாற்றி எழுது. விதியையும் மாற்றலாம், விதியையும் வெல்லலாம். அனைத்துக்கும் காரணகர்த்தா யாரு? இந்த ஜமதேகம் பண்ண வேலை. இப்பொழுது என் பஞ்சாயத்திற்கு நீ அந்த பஞ்சாசரை பெட்டியை கொண்டு வந்து இவன் உயிரை கொடு. இப்போதே சிவமணிக்கு அழைக்கிறேன். செய்த தவற்றை பெட்டி துற. இதே போல் 100 ஆண்டு காலம் நீங்கள் இருவரும் 2 பேரும் இணைந்து 100 ஆண்டு காலம் சந்தோஷங்களை பகிர்ந்து அப்பா உண்மையான வாழ்க்கை. 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நாராயணா, யமதர்மா, சிவபெருமானே, யமதேவா, அனைவரும் ஒன்று கூடி இந்த தெய்வீக சபை நிறைந்த மனதோடு அன்று இறந்த பிணத்துக்கு தாலி கட்டினாள் பத்மாவதி. இன்று உயிர் கொடுத்தான் யமதர்மன். எடுத்தவனே தன் உயிரை கொடுத்து விட்டான். அதனால் உயிர் பெற்று விட்டான் இந்த சிவமணி. நீ அங்கு நடந்த அந்த திருமணம் சரியானதாக தோன்றவில்லை. அதனால் கொடுக்கின்றேன். இவர்கள் இருவருக்கும் இங்கேயே பத்மாவதி திருக்கல்யாணம். எல்லோரும் அவரோட சந்தோஷமா டூயட் பாடு. பத்மாவதிக்கும் இந்த சிவமணிக்கும் திருமணம் நடந்த காரணத்தினால் நமது தாம்பரம் பகுதியை சார்ந்த மேயர் ஐயா அவர்கள் வசந்தகுமாரி அம்மையாரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒன்றாக இணைந்து இவர்கள் இருவருக்கும் மொய்ப்பணமாக 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோ இறைவனையும் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஆளுக்கு 250 ரூபாய் மொய்ப்பணம். அது மட்டுமல்லாது எங்களுடைய உத்திரமேரூர் மாநகரம் இன்னும் உத்திரமேரூர் ஸ்ரீ ஹரிஸ் நாடகம் என்ற கலை குழுவினர் அனைவரையும் பாராட்டி மேயர் ஐயா திரு சாந்தகுமாரி வசந்தகுமாரி அம்மையாரும் அவருடைய குடும்பத்தாரும் எங்கள் கலைக்குழுவை பாராட்டி எங்கள் கலை குடும்பத்திற்கு ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாரும் அன்னார் குடும்பத்தாரும் சகல சௌபாகியங்களும் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அன்பர்களே, ஆடி பாடிட்டு வாங்க. உங்களுக்காக அந்த பேண்ட் வச்சுக்கிறேன், பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். சீக்கிரம் பால் பாடு.
மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் உத்திரமேரூர் மாநகரம் ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்றம். எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் பி ஆனந்தி அம்மா அவர்கள், எங்கள் கலைக்குழுவின் தலைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள், எங்கள் கலை குடும்பத்தின் ஆசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள், எங்கள் கலை குடும்பத்தின் நிர்வாகி கங்காதரன் ஐயா அவர்கள், காட்டுக்கொள்ளை சிவா அவர்கள், இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கலைக்குழுவின் மூலமாக எங்களுடைய சிற்றருக்கு தெரிந்தவாறு உங்கள் முன்னிலையில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த மாணிக்க தெய்வம் உயர்த்திருவாளர் ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தம் பெற்று முக்தி மோட்சத்தோடு இறைவன் திருவடியை அடைந்து நல்லதொரு பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய பத்மாவதி திருக்கல்யாணம் இந்த திருக்காட்சியோடு நிறைவு செய்கிறோம். அமைதியோடு இருந்து எங்களுக்கு அறுசுவை உணவு படைத்து விடியும் வரை காத்திருந்து நல்லாது நல்கிய உங்கள் அனைவரும் திருப்பாதமும் பொன்னான பாதங்களாக நாங்கள் ஏற்றி எங்கள் நாடகத்தை நிறைவு செய்கின்றோம். எங்கள் நாடகம் நிறைவுற்றது. நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்லலாம்.